மேகம் கொட்டட்டும் ஆட்டம் உண்டு, மின்னல் வெட்டட்டும் பாட்டும் உண்டு, காலங்கள் தீராது வாழாமல் ஓயாது, வானம் பாடி ஓயாது. மேகம் கொட்டட்டும் ஆட்டம் உண்டு. எந்தன் பாடல் கேட்டு இடி இன்று கைப்பற்றும், தடை ஒன்றும் இல்லை மழை வந்து கேட்கட்டும், நிஜ மழையை இசை மழையால் நனைத்திடுவோம் நாங்கள், குளிர் எடுத்தால் வானத்துக்கே குடை கொடுங்கள் நீங்கள், பாட்டுக்கள் வான்வரை கேட்குமே என் ஆட்டத்தில் மின்னலும் தோற்குமே, மழை சிந்தும் நீரும் தேனே. மேகம் கொட்டட்டும் ஆட்டம் உண்டு, மின்னல் வெட்டட்டும் பாட்டும் உண்டு, காலங்கள் தீராது வாழாமல் ஓயாது, வானம் பாடி ஓயாது. மேகம் கொட்டட்டும் ஆட்டம் உண்டு. மழை வந்ததாலே இசை நின்று போகுமா, புயல் வந்ததாலே அலை என்ன ஓயுமா, மழை வந்ததாலே இசை நின்று போகுமா, புயல் வந்ததாலே அலை என்ன ஓயுமா, ராகங்களை தீபங்களால் ஏற்றி வைத்தான் தான் சேர், ராகங்களால் மேகங்களை நான் நிறுத்தி வைப்பேன் என்பேன், ரசிகரின் ஆர்வத்தை பார்க்கிறேன், உங்கள் பாதத்தில் என் தலை சாய்க்கிறேன், இசை எந்தன் ஜீவன் என்பே. La
கேட்ட இசை அத்தனையுமே நான் போட்ட கோடு தான், பேப்பரில் நான் எழுதின கோடு தான். ஒன்று கூட அதை வந்து பெர்ஃபெக்டாக அவங்க வந்து இங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க பாருங்கள் லைவாக. இது வந்து இந்த காலத்தில் வந்து நடக்கவே நடக்காது. ஏன்னா நாங்கள் பண்ணுறது பெர்ஃபார்மன்ஸு, ப்ரோக்ராமிங் இல்லை, கீபோர்டில் ப்ரோக்ராமிங் இல்லை. ஒரு கலைன்னா அங்கே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், இல்லைன்னா அது உயிர் இல்லாததாகிடும். இது உயிர் உள்ளது பெர்ஃபார்மன்ஸ். அவ்வளோ பேரும் உயிரை விட்டு வாசிக்கிட்டு இருக்காங்க. தப்பு வரக்கூடாது, சார் முன்னாடி தப்பு வரக்கூடாது. ரெக்கார்டிங்கில் வாசித்ததை விட இங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக வாசிக்கணும். ஏன்னா ரெக்கார்டிங்கில் தப்பு வந்தால் கூட நாங்கள் திருப்பி எடுத்துக்கலாம். இங்கே தப்பு வந்தால் அவ்வளோதான், தப்பு தான்.